ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். மீனத்திற்கான ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி என்னான்னு தெரியும். நிறைய பேருக்கு லக்னம் தெரியும், நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. பஸ் லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன். இதை பற்றி தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் இந்த மாதமும் உங்கள் லக்னத்துக்கான பலனை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் உண்டா அப்படிங்கிறத தான் பிரதானமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் லக்னத்திலேயே சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். சனி சஞ்சரிக்கிறது ஒரு நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன். இன்னொரு பக்கம் உங்கள் லக்னத்துக்கு அதிபதியான குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இதெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது யாரெல்லாம் நீங்கள் அதாவது நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, அசையும் அசையா சொத்துக்கள் அல்லது இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறது, இதையெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோ இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் நடக்கும். அது இல்லாமல் இதெல்லாம் கட்டுறதுக்கு, வாங்கிறதுக்கு பண வசதி, பொருள் வசதி இருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது கடன் வாங்கி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குமே நம்ம போராடி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் உண்டு. ஒரு பக்கம் உங்களுடைய லக்னத்தில் சனி வக்கரகதியில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தானத்தை ஃபுல்லாக பார்க்குறார். யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். சொந்த பிஸ்னஸ்லையுமே ஓரளவுக்கு நார்மலாக லாபம், ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதத்தில் பண வசதி, பொருளாதார வசதி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் லோன் வாங்குறது, கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு, அந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்னாலே தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் அப்படின்னு இருக்குது. இதையெல்லாம் தவிர்க்கிறதுனா ஏதாவது ஒன்றை முதலீடு பண்ணணும், அதுக்கான வாய்ப்பை தேடுங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களோட முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா சுமாராக தான் இருக்குது. அதனால் ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள். ஸோ பெருசாக நான் காரியம் பண்ணுறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. அப்படியே நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதில் நிறையா தடைகள், பிரச்சனைகள் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க. அதனால் அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண பழகுங்க. யாரோடெல்லாம் நீங்கள் பேசணும், தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே மீடியேட்டர் இல்லாமல் டைரெக்டாக அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கவனித்து செயல்படுங்க. லைஃப்பில் எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் செகண்டரியாக வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் இந்த மாதம் மூவ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். முயற்சி பண்ணுறதுலே நிறைய நமக்கு தோல்வி அல்லது முயற்சி பண்ணுறதுல நிறைய மன வருத்தங்கள் அல்லது தடைகள் இதெல்லாமே இருக்குது. சனி அப்படின்னாலே காலதாமதம் அல்லது டிலேன்னு அர்த்தம். ஸோ அவர் பங்குக்கு செய்வார். அது மட்டும் இல்லை, சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்க பழகணும். இல்லைன்னா எவ்வளோக்களோ உங்களை சோம்பேறியாக்க முயற்சி பண்ணுவாரோ அந்த அளவுக்கு பண்ணுவார். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும். பெருசாக ஒன்றும் worry பண்ணாதீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இருக்குது, ஜாப் இல்லாமல் இல்லை. ஏன்னா எதுவும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையில் ஓரளவுக்காக நீங்கள் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது, வெளியேற்றப்படுவது அல்லது விஆர்எஸில் வர்றது, இப்படி ஏதோ ஒரு ரீசன் நமக்கு ஜாபில் இருந்துகிட்ருக்கு. அது மட்டுமல்ல, வேலையில் நம்ம கூட இருக்கிறவங்க அல்லது நமக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது மட்டுமல்ல, ஜாபில் நம்முடைய சுப்பீரியரும்
பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், பட் எதுவுமே இந்த மாதம் ஃபேவரபுளாக நமக்கு இல்லை. அவங்கெல்லாம் உண்மையாக இருந்தால் கூட கிரகம் நமக்கு ஃபேவரபுளாக அவங்கள இருக்க விடாது. அதனால் நீங்கள் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ எல்லாரோடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்னேன் கடன் வாங்கணும், இன்னொரு பக்கம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, சனி லக்னத்தில் இருந்தாலே ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பதற்கான சுச்சுவேஷனை உருவாக்கிட்டே இருப்பார். அதனால் அது விஷயத்தில் கவனம். எது எப்படி இருந்தாலும் யாரெல்லாம் பெரிய லெவலில் தொழில் முனைவராக வரணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நல்லா இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம இந்த மாதம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நான் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கிறேன், வருமாங்கிறவங்களுக்கு வரும். பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அந்த உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைனா நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இது எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் இது எல்லாமே பெரிய லெவலில் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த மாதம் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறது. ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, உங்களுக்கான சமூகத்தில் அங்கீகாரம், பாப்புலாரிட்டி, உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ் இருக்குது, வருமானங்கள் சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப யோசித்து பண்ணுங்கள். குறிப்பாக லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் பொறுமை, நிதானம். இந்த மாதம் அவசரப்பட வேண்டாம். விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. ஸோ எது எப்படி இருந்தாலும் வருமானங்கள் என்பது உங்களுக்கு இருக்குது, அதற்கு மேலே செலவுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறையறலை அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ எந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துகிறீங்களா நல்லது. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.